ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி ஆர்ச்சிட் பூவும் நந்தியாவட்டை பூவும் வச்சு ஜடபில்லை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கோல்டன் கலர் த்ரெட்டு இல்லைன்னா பிளாக் கலர் த்ரெட்டு, இந்த மாதிரி ஜடபில்லை, நீடில், சின்ன நீடில் ஒன்று தைக்கிறதுக்கு, அப்புறம் இது ஃபோம் ஷீட்டு 2 mmல. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆர்ச்சிட் பூவில் 2 சைஸில் பெட்டல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி சின்னது. நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சின்னது வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் முதல்ல இந்த சின்ன சைஸ் பெட்டல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பில்லை எடுத்து இதில் வச்சு இதை சுற்றி மார்க் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி வச்சு கட்டுறதுக்கு த்ரெட்டை இப்பயே மாட்டிடலாம். ஏன்னா பூவெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாட்டினோன்னா அதை சீக்கிரம் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே மாட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு, திக்கான த்ரெட்டாக இருந்தால் ஒரு லைன் போதும். இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது, அதனால் நான் 2 லைன் போடுறேன். இந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே பாதி இந்த ஆர்ச்சிட் பூ வச்சுட்டு கீழே பாதி நந்தியாவட்டை வச்சு தைக்க போகிறேன். அதனால் கரெக்டாக இந்த பாதியிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த பெட்டல் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பெட்டல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. இந்த மாதிரியே பாதி தூரத்துக்கு தச்சுட்டே வந்துடுங்க. ஒவ்வொரு பெட்டலுக்கும் இடையில நாட் போடணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாக எல்லாத்தையும் தச்சுட்டு கடைசியாக கூட ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது பாதி தூரத்துக்கு நான் ஆர்ச்சிட் ஃப்ளவர் வச்சு நான் தச்சுட்டேன். இந்த தச்ச த்ரெட்டை நான் கட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பாதிக்கு மேலே அப்படியே நந்தியாவட்டையை வச்சு தைக்கணும். இதோட மொட்டு மட்டும்தான் வெளியில் இருக்கணும், காம்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரெட்டை நம்ம முன்னாடியே கட்டி இருக்கிறதுனால அது ஈஸியாக அந்த நம்ம தைக்கிற த்ரெட்டில் மாட்டோம். அதனால் தைக்கும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் தச்சிடணும்.
இப்போது நந்தியாவட்ட பூவையும் நான் பாதி தூரத்துக்கு பின்னிட்டேன். இன்னும் நான் அந்த தச்ச நீடில் கட் பண்ணல. இப்போது இந்த பில்லையை கரெக்டாக நடுவில் வச்சு இதையும் சேர்த்து வச்சு தைக்க போகிறேன். இப்படி வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு பில்லையில் வந்து ஏதாவது ஒரு 2 இடத்துல இல்லை ஒரு 3 இடத்துல நீங்கள் தச்சிட்டா போதும். இந்த மாதிரி 2 இடத்துல தைச்சிட்டு இதை கட் பண்ணிவிடுங்க. இதனால தான் நான் முன்னாடியே அந்த த்ரெட்டை ஆட் பண்ணிட்டேன். இவ்வளோ தைக்கும்போது நம்ம தைச்சி முடிச்சுட்டு நம்ம திரும்ப அதை ஆட் பண்ண முடியாது. அதனால தான் நான் முன்னாடியே அந்த த்ரெட்டை ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த பில்லை முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பில்லை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம சுற்றி வச்சு தைச்சிருக்கோம். திலகம் ஷேப்பாக இருந்ததுன்னா அதில் கூட பாதி திலகத்துக்கு இந்த பூ வச்சுட்டு கீழே ஃபுல்லாக நந்தியாவட்டை வச்சு கூட தைக்கலாம். அது பார்க்க வேறு மாதிரி புதுசாக நல்லாயிருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.